நாமும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. என்னடா திடீர்னு அரோஹரா அரோஹரான்னு முருகனின் நாமத்தை சொல்றேன்னு பாக்குறீங்களா? நம்ம அரோஹரான்னு சொல்றதன் மூலமா நம்ம மனதிற்கும் உடலிற்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அம்மா அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை கேட்கலாம் வாங்க. அம்பிகையின் பாலன் ஆறுமுகவேலன் நம்பும் அடியவர்க்கு நானும் நலம் அளித்தே, கும்பிடுவோர்களின் கூட இருப்பானம்மா முருகன், வெட்கும் கவலைகளை தீர்ப்பானம்மா நம்ம முருகன், கும்பிடுவோர்களின் கூட இருப்பானம்மா. அம்மா அம்மா கூட இருப்பானம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, தமிழ் கடவுளுக்கு, ஆறுபடை முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரான்னு சொல்றோம் இல்லையா? என் அப்பா முருகனுக்கு அரோகராங்கிறோம், அவனுடைய அப்பா இருக்கானே அண்ணாமலையார் சிவன், அவனுக்கு அரோகராங்கிறோம். அந்த அரோகரா அரோகரான்னு சொல்றோம், அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன பொருள் என்ன அர்த்தங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாமா? அரோகராங்கிற கோஷத்தை எழுப்புறோம், அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தருது. அதே மாதிரி நமக்கு நல்வழிப்படுத்தவும், நமக்கு நல்ல கதியை கொடுக்கவும், நன்மைகள் நிறையா செய்யறதுக்காக தான் இந்த அரோகரான்னு சொல்றோம். இந்த அரோகரான்னு சொல்ல வச்சது யார் தெரியுமா? யார் தெரியுமா? நம்ம திருஞான சம்பந்தரை தெரியுமா உங்களுக்கு? நம்ம திருஞான சம்பந்தர் தான் இந்த அரோகராவை சொல்ல வச்சார். அவருக்கு தான் நம்ம இந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா நம்ம நன்மைக்காக சொல்றது தான் இந்த அரோகரா கோஷம். அந்த அப்பனுக்கும் அவனுடைய அப்பனுக்கும் சொல்ற இந்த அரோகராவினால நமக்கு பல நன்மை. அதற்கு நமக்கு நன்றி சொல்ல வேண்டியது யாருன்னா நம்ம திருஞான சம்பந்தருக்கு தான் நன்றி சொல்லணும். முருகன்னாலே அழகு. இந்த தலைப்புக்கு வேற அழகன் முருகன்னு பேரு, அது உங்களுக்கு தெரியும் தானே இந்த தலைப்பு. அதனால அழகன் முருகன், அரோகரான்னா அழகன் இல்லையா அவர், அதனால அரோகரான்னு சொல்றோம். அந்த சிவப்பு நிறத்தோட அந்த மூஞ்சியோட என் அப்பனுக்கு ஹரி ஹரன், அது அந்த நம்ம துன்பங்களே பூரா அருந்து போயிடும். அதனால அரோகரான்னு சொல்றோம். நம்ம முருகனுக்கு அரோகரான்னு கையை தூக்கி சொல்றோம். நம்ம அண்ணாமலையாருக்கு கன்னத்துல போட்டு நம்ம செஞ்ச தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு அரோகரா அரோகரான்னு அண்ணாமலையாருக்கு சொல்றோம். இதுல எத்தனை ஒரு வித்தியாசம், எத்தனை ஒரு நன்மை, எத்தனை நமக்காக எல்லாமே எழுதினதா. முருகனுக்குள்ள பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாயே முருகன். அதனால முருகனுக்குள்ள இத்தனை பேர் அடங்கியிருக்கா. மோனத்தில அருள், ஞானத்தில இன்ப, கானத்தில முருகன் தோன்றுவான், வெற்றி தோன்றுவான். சொல்லுங்க வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல். சொல்லுங்க, நீங்க சொன்னா எனக்கும் கேட்கும், நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலாப்ப அந்த முருகனுக்கே கேட்கும். சொல்லுங்க வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா. நாமும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து.